வித் கோமாளி நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது சீசன் 6. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் புகழ், அதற்கப்புறம் சீரியல் நடிகையான சபானா இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இப்போ புகழ் அவர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னா சபானா அவர்களிடம் அவர் ஓவராக இடம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசியிருந்தாங்கன்னா, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சபானா அவர்கள், நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, புகழ் அவர்கள் கூட உண்மையிலேயே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஆசைப்படுவோம், அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமான நடிகர், காமெடி கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் எதையுமே யாரை பற்றியும் தப்பாக பேச வேண்டாம், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியலை அப்படின்ற மாதிரி இப்போ பரவுன வதந்திகளுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுருக்கிறாங்க. இப்போ சபானா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயந்தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருண் விஜய் அவர்கள் நடித்து 2012 வெளியான திரைப்படம் தான் தடையற தாக்க. இந்த படத்தில் ஒரு நல்லபடியாக கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய பையன் ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக மகிழ் திருமணி அவர்கள் காட்டியிருப்பார். இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். அதனால் அந்த படம் ரீரிலீஸ் ஆக போதும். அதையும் தாண்டி தயாரிப்பாளர் தான் கேட்டிருக்கிறாரு, இன்னும் நிறைய திரைப்படங்கள் மகிழ் திருமணி எடுக்கணும், என்னதான் கொஞ்சம் வந்து சுமாரான படங்கள் இருந்தாலும் அடுத்து வரக்கூடியது மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு நல்ல வெற்றியை தரணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தடையற தாக்க ரிலீஸ் ஆக போகுது, ரீரிலீஸ் அப்படின்ற செய்தி தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்தை ரீரிலீஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதுக்குமே ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க, ரொம்பவே கொண்டாடியும் வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் விஜய் அவர்களினுடைய கில்லி திரைப்படத்தை பற்றி கேட்க வேண்டாம், அதற்கப்புறம் சச்சின் திரைப்படம், இப்படி மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல படங்களை எல்லாம் ரீரிலீஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.